உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு தெரியும், ஒரு காது தான் எனக்கு வேலை செய்யுது, இன்னொரு காது செய்யலை. சில நேரங்களில் அது நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம நாட்டில். அது மிக முக்கியம். ரெண்டு காதில் வாங்கினாலும் ஒரு காதில் வாங்கினாலும் உள்ளத்துக்கு போய் சேரக்கூடிய உணர்வை பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பெரியார் அமைக்கக்கூடியவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி இருந்தவுடனே சொன்னார்கள், ஒரு பக்கம் சென்னையிலே புயல், அடைமழை, வெளியே கிளம்ப முடியாது, எப்படி இருக்கும் அப்படின்லாம் மிரட்டிருந்தது. ஆனால் திராவிட இயக்கத்தின் பயணம், பெரியார் இயக்கத்தின் பயணம், எந்த புயலடித்தாலும் எவ்வளவு கடும் மழை பெய்தாலும் பருவம் பற்றி நாம் பார்ப்பதே இல்லை. கொட்டும் மழையானாலும் கொடும் புயலானாலும் வெப்பமான வெயிலானாலும் அவைகளெல்லாம் தாண்டி இந்த அருமையான ஒரு இல்லத்து கொள்கை இல்லத்து நிகழ்ச்சி, ஒரு வடிவான ஒரு அமைப்பு. ரொம்ப அப்படியே நான் அதிசயிப்போம். நம்ம இயக்கங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பே அதுக்கு முன்னால் கிடையாது. திகாவும் திமுகவும் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு இரட்டைக்குழல் துப்பாக்கியோ, அது மாதிரி விடுதலையும் முரசொலியும் இரட்டைக்குழல் ஊடகம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் தேடல் முடியாத குறைஞ்சபட்டு 2 பத்திரிக்கை வாங்கணும். படிச்சுக்கன்னா தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரியாத விஷயங்கள் இதுவரையில் வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் அதில் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழலையே இங்கே காட்டியிருக்கிறார். இதுவரையில் இரட்டைக்குழல் துப்பாக்கி, அதே மாதிரி பெரிய வாய்ப்பு, செயல் வீரர்களாக இருக்கக்கூடியவர் ஜெயபால் அவர்கள் இடத்துல ஒரு அருமையான சுரண்டையில் இருந்த போதும் சரி, இங்கே அவர்கள் மாவட்ட ரீதியாக பொறுப்பேற்ற காலத்திலும் மிகுந்த பாசத்தோடு பழகக்கூடிய நண்பர் பிவராம. எதை சொன்னாலும் தட்ட மாட்டார். அதனால் நாங்கள் ரொம்ப யோசனை பண்ணி சொல்லுவோம். அதாவது எதை சொன்னாலும் தட்ட மாட்டாருங்கிறதா எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது, அவர் கட்டளையிடக்கூடாது. அன்பு வேண்டுகோள் கொடுத்தா கூட அது சிறப்பாக மகிழ்ச்சியாக செய்வார் என்பதற்கு அடையாளம். எல்லா மாவட்டத்தில் இல்லாத ஒரு இது அவர் மற்றவர்களை குறைச்சி மதிப்பிடலை. இவருக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, தந்தை பெரியார் சிலையை ஆந்திராவில் இவர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க போகிறார். அதில் கீழே ஜெயபாலன் மாவட்ட திமுகவினுடைய பொறுப்பாளர் செயலாளர் அப்படின்னு எங்கே ஆந்திராவில் இருக்குன்னா, தென்காசிக்கு உங்களுக்கெல்லாம் இருக்கிற பெருமை வேறு எந்த மாவட்ட தலைவர் கிடையாது. அது மூலமாக ஐயா அவர்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். ஆகவே அவர் முயற்சி எடுத்து சிறப்பாக செய்ததற்கும் நன்கொடை அளித்திருக்கிற உங்களுக்கும் தலை தாழ்ந்த நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய மூவரை நாம் எழுதுக்கக்கூடாதவர்களை எழுந்திருக்கிறோம். அவர்கள் யார்? தங்கதுரை அவர்கள், மேலே விஞ்ஞானபுரம், மிக முக்கியமாக மேலே விஞ்ஞானபுரத்தினுடைய இங்கே வாழ்ந்த இவர் மின்சார வாரியத்தில் தொண்டாற்றியவர். பெரியார் திடலுக்கு ரொம்ப நெருக்கமானவர். கடைசி வரையில் பெரியார் திடல் அவரை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். வாழ்வியலில் இருக்கும் பூரா பார்த்தா. ஐயாவை எங்களை எல்லாம் பகுதியாளர்களை அந்த அதிகாரியாக இருந்தப்போ சண்டை போட்டு உரிமையோடு கூட்டம் நடத்துகிறவர். எத்தனையோ சொல்லலாம். பல செய்திகள் என்கிட்டையும் கவிஞர்கிட்டையும் திடலில் சொல்லுவார், மிகப்பெரிய அளவுக்கு. அப்படிப்பட்டவர் இறுதி வரையில் கொள்கையாளர், இவருடைய சகோதரர். அவருடைய மறைவு. அதே போல் பொன்ராஜ் அவர்கள் நாங்கள் வரும்போதெல்லாம் சிரித்த முகத்தோடு எப்போதும் எங்களோடு பழகக்கூடியவர் பொன்ராஜ் அவர்கள். எனக்கு ஒவ்வொரு தோழரையும் தெரியும். எப்படி இந்த சின்ன குழந்தைகளை தெரியுமோ, பெரியார் பிஞ்சுகளை தெரியுமோ, அதே மாதிரி நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளை பார்த்த உடனே எனக்கு தெரியும். எங்களுடைய உண்மையான உறவு எங்கே இருக்கிறது என்றால் இங்கே தான் இருக்கிறது. இந்த இரத்த உறவுன்னா ரெண்டாவது கொள்கை உறவு தான் என்றென்றைக்கும் கடைசி வரையிலே பிரிக்க முடியாத கொள்கை உறவு. அந்த கொள்கை உறவுக்காரர்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு வரும்போது இருந்த சோர்வு இப்போது அறவே போய்விட்டது. அதுக்கு அது பொதுவாக சொல்லுவாங்க வைட்டமின் பான்னு சொல்லுவாங்க. எல்லா வைட்டமினை விட இது அதுக்காக இல்லை, இது எப்பவும் கிடைக்கக்கூடியது. ஆனால் இன்னொன்று, நேற்று இரவு வந்தாலும் கூட எனக்கு அறுவை சிகிச்சை கிடச்சி மருத்துவர்கள் இன்னும் முடியல ஒரு காலில், அந்த தொடர்ச்சியாக தான் அதுக்காக ஓய்வு எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா என்னை விட மூத்த தலைவர் நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள்.
அவர் 95 ஆண்டு கால வரையில் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு மக்கள் மத்தியிலே போகும்போது நாங்களெல்லாம் ஏமாத்துறோம். அப்போ நாங்கள் ஒதுங்கலாமா? அவருடைய தொண்டர்கள் உடம்பு சோகலைன்னு போயிட்டா நாங்கள் தோற்று விட்டோம்னு அர்த்தம். தொடர்ந்தால்தான் நாங்கள் வெற்றியை நோக்கி போகிறோம் என்று அதுக்கு அர்த்தம். ஆகவே அந்த அடிப்படையில் இங்கே வந்தேன். இப்போ முந்தியெல்லாம் நாங்கள் வரும்போது தங்குவோம் 4 நாள் 5 நாள்லாம். அப்போ சில பேருக்கு என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டு அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்வினையர் அவர் தான் இந்த இயக்கத்தில் இவ்வளோ பார்க்குறது. அவங்க அஸ்திவாரம், நாங்கள்லாம் கோபுரம், அவ்வளோதான். தவிர கோபுரம் தான் வெளியே தெரியும், அஸ்திவாரம் தெரியாது பல பேருக்கு. அதே மாதிரி தான் நம்ம தாய்மார்களுக்கு. அவங்க வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, நீங்கள் சுற்றுப்பயணம் போகிறத பற்றி கவலை இல்லை, கொஞ்சம் பெரிய மருத்துவமனை இருக்கிற ஊரில் போய் நீங்கள் தங்கணும், இரவு படுக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு அவசரம்னா அங்கே வரணும். அதனால் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இரவு வரும்போது அங்கே மருத்துவமனை பெருசாக இருக்கணும்னு வரும்போது. அப்போ தென்காசி 4 நாளாக தென்காசியில் பெரிய மருத்துவமனை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பற்றி கவலை இல்லைன்னா என்னம்மா பார்த்துக்கலாம் வரணும். திருநெல்வேலியே முந்தி கிடையாது, அப்புறம் தான் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் தான் வந்து ஓரளவு மாவட்ட மருத்துவமனை தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, தைரியமாக வரலாம். காரணம் என்ன? மருத்துவமனை டாக்டர்களே இங்கே இருக்காங்க. ஒரு டாக்டரை கண்டுபிடிக்க முடியாது முன்னால். இதுதான் திராவிட இயக்கத்தின் சாதனை, இதுதான் திராவிட இயக்கம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு மிகப்பெரிய அளவு இத்தனை டாக்டர்கள் வரக்கூடாதுங்கிறது தானே நீட்டு வச்சுருக்கிறான். அதுதான் பாஜக, அதுதான் ஆர்எஸ்எஸ், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. மிகப்பெரிய அளவுக்கு இவ்வளவு பெரிய மருத்துவமனை. முன்னால் மருத்துவமனை கூட கட்டலாம், ஆனால் மருத்துவமனைக்கு நம்ம டாக்டரில் பார்க்க முடியாது. இப்போ என்ன பெருமையாக இருக்குது. எங்கே வேணாலும் மருத்துவ கல்விக்கு போனால் மனு போடக்கூட நமக்கு தகுதி இல்லை. காரணம் என்னன்னா, சமஸ்கிருதம் படிக்கணும்னா சூத்திரர்கள் கீழ்ஜாதிக்காரர்கள் சமஸ்கிருதத்தை படிக்க அனுமதி கிடையாது. பெண்கள் சமஸ்கிருதம் படிக்க முடியாது. இப்போ அது யாரும் இல்லை, செத்த மொழிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், எல்லோரும் சமஸ்கிருதம் படிக்காங்கிறான். ஏன் கோயிலை திறக்கிறதுக்கு பாப்பா ஒத்துக்கிட்டான்னு ஐயா சொல்லுவார். ஏன்னு கேட்டால் ஆள் குறைஞ்சி போச்சு அங்கே, எல்லோரும் திறந்து விட்டான்னா அப்போ பரவாயில்ல, திறந்து விட்டா அவளாவது வருவான், மீதி ஆள் வரலன்னா கூட அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவர்களுக்கு சமஸ்கிருதம் படிக்கங்கிறான். சமஸ்கிருதம் படித்தால்தான் பிள்ளைகள். நம்ம ராமச்சந்திரன் அவருடைய மகன் மானவீரன், நான் தான் பேர் வச்சேன், திருமணமும் நான் தான். இன்றைக்கி எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கார், பெரிய அளவு. அது மாதிரி ஒவ்வொரு டாக்டரையும் சொல்லலாம். ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைகள் எம்பிபிஎஸ்ஸே படிக்க முடியாது. இப்போ எம்பிபிஎஸ், அதுக்கு மேலே மேல்பட்ட படிப்பு எம்டி எம்எஸ்ஸு, அதுக்கு மேலே டிஹெச்சு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது டிஎம்மு. இன்னும் கேட்டால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகள் டிஎஸ், இப்படி பெரிய பட்டம் மேலே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தந்தை பெரியார் என்ற அந்த மாபெரும் மனிதனுடைய உழைப்பு. பேரறிஞர் அண்ணா இதோ சிலையாக இருக்கிறார் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவருடைய ஆட்சியினுடைய மகத்தான செய்யும் அது இன்றைக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கி தொடர்றதுனால தான் இவர்களை போன்றவர்களை அடையாளம் காணுகிறார். உழைப்பாளி அவர். ஒன்றும் பெரிய அளவில் பெரிய இதுலேருந்து வந்ததில்லை, கடுமையாக சின்ன வயசுலேருந்து வந்து இந்த கொள்கையை பின்பற்றுறதுனால நமக்கு பெரிய வாய்ப்பு. முதல்ல பணத்தை விட மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னார். ஒரு மனிதனுக்கு பணம் இருக்கலாம், அந்த பணக்காரன் இன்னொருத்தங்கிட்ட போய் கை கட்டிகிட்டு இருக்கிறான். எவ்வளவு நம்ம கொச்சப்படுத்துகிறாங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நண்பர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். நல்ல ரத்தம்னா கொதிக்கணும். தந்தை பெரியாருக்கு கொதித்த, அண்ணாவுக்கு ஆவேசப்பட்டார், கலைஞருக்கு கேட்டார். மிகப்பெரிய அளவு கைவல்யம் போன்றவர்கள் பெரியாருக்கு துணையார்னு சொன்னார். சூத்திரன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதா? இது மனு தர்மம். இப்போ போராட்டமே இதுதான். மீண்டும் ஆர்எஸ்எஸ் பாஜக, நம்ம அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒன்றும் கோபம் இல்லை. வெறும் பதவிக்கான சண்டை அல்ல. அந்த கட்சி ஜெயிச்சுதா இந்த கட்சி ஜெயிச்சுதான்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. இது நம்முடைய உரிமைகளுக்கான ஒரு போர். நம்முடைய உரிமைகளை பெற்று தந்தார்கள். படிக்கக்கூடாதுன்னு சொன்னான், படித்தால் மீறி தண்டனை என்று சொன்னான்.
அம்பேத்கர் அவர்களே எழுதியிருக்கிறார். ரொம்ப மிக முக்கியமாக என்ன எழுதியிருக்காருன்னா, பூராமே நான் இதுவரையில் உலகத்து பூரா படித்தவன், ஒரே ஒரு வித்தியாசம் நமக்கு அவளுக்கும், இந்த பேதம் இருக்க, அந்த பேதம் வந்து படிக்கட்டு பேதங்கிறத இன்னொரு பக்கத்தில் இருந்து பெண்களை கீழே வச்சுட்டான். தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன், ஆதி திராவிடங்கிறவன் 5வது ஜாதி ஒதுக்க மாட்டான். இது அத்தனையும் ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், 6வது ஒரு படி, இன்னொரு படி, இன்னொரு படி, இந்த கட்டடத்துக்கு மேலே ஒரு 5 மாடி வச்சுருக்காருன்னு வச்சுங்க. 5 மாடி இருந்து மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அது அழகாக சொன்னார். உதாரணம், அம்பேத்கர் ஒரு மாடிக்கு இன்னொரு மாடிக்கு படிக்கட்டே கிடையாது. அதில் ஏறினவன் அங்கேயே இருக்கான், கீழே இருக்கிறவன் இங்கேயே இருக்கான். இதுதான் இந்து மத அமைப்பு, இதுதான் வர்ணாசிரம தர்ம அமைப்பு. மீறி படித்தா அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தண்டனை. வேதம் படி, அந்த காலத்தில் வேதம் தான் டெக்ஸ்ட் புக்கு. தண்டனை என்ன தண்டனை? நாக்கறுப்பு. மீறி படித்தா. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, காதால் கேட்டால் எவ்வளோ கொடுமை பாருங்கள். காதால் அவன் எங்கேயாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம ஓடி போயிடணும், கேட்கக்கூடாது. யார்? நம்ம கீழ் ஜாதிக்காரன். காதால் கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும், மனிதர். இதை ஒட்டிய அதுதான் இன்றைக்கி சனாதனங்கிற பெயரார். நமக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது பார்ப்பனர்கள் மீது, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் அவங்க அதை உணர மாட்டாங்க. உதாரணம், இன்றைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பெரிய சாதனை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நேற்று வந்தார். ஒன்று நான் முன்னால் போவேன், அவர் பின்னால் வருவார். ஒன்று அவர் முன்னால் வருவார், நாங்கள் பின்னால் வருவோம். இரட்டை குடல் சாதாரணம் இல்லை. எது முன்னால் வெடிக்குதுங்கிறத விட கலைஞர் இன்னொன்று அழகாக சொன்னார். அது வந்து அண்ணா சொன்னது இரட்டை குடல். கலைஞர் ஆத்தூரில் பெரியார் சிலை திறந்தப்போ சொன்னார், அதை விட ஒருபடி மேலே போகிறேன். அண்ணா சொன்னார், ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் திக திமுக. எப்படின்னா அதுக்கு நல்லா விளக்கம் சொன்னார் கலைஞர். ஒரு பக்கம் மட்டும் அடிச்சிருந்தா அந்த நாணயம் செல்லாது. அது மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு செல்ல முடியாது, இந்த 2 இருந்தால் தான் செல்லும் இந்த கொள்கை அப்படின்னு ரொம்ப அழகான விளக்கம் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் இன்றைக்கி இவ்வளவு சிறப்பாக வந்திருக்கிற போது இந்த கொள்கை இருக்கிறதுனால இதை எழுதுகிறான். எவ்வளவு கேவலமாக நம்ம அவர்கள் வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம ஆட்சியை நிலைக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து தோழர்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணுறது ஜெயபால் அவருக்கு வாய்ப்பு இருக்கணுங்கிறதுக்காக அல்ல, அல்லது இன்னொரு நிறுத்தப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அல்ல, அல்லது திமுக அல்லது கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக வெறும் தேர்தல் வெற்றி அல்ல நண்பர்களே. ஒரு சமுதாயத்தினுடைய மான வாழ்வு, உரிமை வாழ்வு நம்ம தலைவர்கள் நீதி கட்சி காலத்திலிருந்து பெற்று தந்தார். அந்த நீதி கட்சியில் சமஸ்கிருதம் படிக்காவிட்டாலும் மருத்துவக் கல்லூரிக்கு போகலான்னு சொன்ன உத்தரவு பனக்கல் அரசர் போன்ற உத்தரவு. நம்ம அந்த உத்தரவு இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் போயிருக்க முடியுமா? நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் டாக்டராக வந்திருக்க முடியுமா? மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்பதுக்கு தான் நேற்று. அதை செய்வது தான் பாஜக அரசு, அதை செய்ய சொல்லி உத்தரவு போடுவது தான் ஆர்எஸ்எஸ். எனவே நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனையில், நேரம் இல்லை சுருக்கமாக சொல்கிறேன், சாதனையில் தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறந்தநாள் அதை அரசு விழாவாக எடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டராக இருந்தாலும் உறுதிமொழி சொல்லணும் அப்படின்னு எடுத்து வாசகங்களும் கொடுத்துருக்காரு. அரசு ஊழியர்களும் படிக்கிறாங்க. சமூக நீதி நாள், பெரியாருடைய பிறந்த நாள், நாட்டின் அரசின் சமூக நீதி நாள் சொன்னார். அந்த உறுதிமொழியில் பெரியார் தன்னுடைய கொள்கையாக எதை சொன்னார்களோ அந்த வாசகங்களை நம்முடைய முதல்வர் அமைத்தார். அதுதான் அவருடைய சாதுரியம். என்ன அதில் நீங்கள் படிக்கிறப்ப அனைவருக்கும் அனைத்தும், 2 வார்த்தை, அனைவருக்கும் அனைத்தும்னு சொல்கிறது தான் திராவிட மாடல். அனைவருக்கும் அனைக்கும் கிடைக்கக்கூடாது, இன்னாருக்கு இதுதான்
எங்களுக்கு மட்டும்தான்னு சொல்கிறதுக்கு அதுதான். இல்லைன்னா இப்போ இன்றைக்கி இந்த இயக்கம் வந்ததுனால பார்த்திங்கன்னா மதத்தால் அவரவர்களுடைய மரபுகளை கடைப்பிடித்தால் கூட மனதால் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம்னா திராவிட இயக்கம். இங்கே வேறுபாடு கிடையாது. இங்கே நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் பொறுப்பில் இருக்காங்க, மற்றது இருக்காங்க. குற்றாலத்தில் இந்த தென்காசியில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 67 ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. வயதானவங்களுக்கு ஐயா மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும், போகாமல் இளைஞர்களுக்கு தெரியாது. அந்த இடைத்தேர்தல் காலியானதுனால இந்த இடைத்தேர்தல் வந்தது. உடனே அண்ணா யாரை நடத்துகிறார் தெரியுங்களா? கதிரவன். ஆயத்தினாரெலாம் முழுமையாக அந்த வேலை செஞ்சார், போகாமல் அவர் பொறுப்பு அதுக்கு அப்போ விட்டார், போகாமல். இடைத்தேர்தலில் காங்கிரஸ்காரர்கள் தோன்று மறுபடியும் எடுத்து ரொம்ப இதாக நடந்தது. கதிரவன் ரொம்ப அழகாக அமைதியானவர், ரொம்ப அமைதியாக இருப்பார், கொள்கை இருப்பார். கதிரவன்னொடனே அந்த பேரில் அவர் யாருன்னு தெரியாது. அவர் இஸ்லாமியருங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது, மிக முக்கியமாக. அப்படிப்பட்டவர் போட்டார்னா வந்த இடத்துல யாருக்கு போட்டாங்க? நமக்கு இவர் இன்னும் இவர் கிறிஸ்தவர், இவர் நாத்திகர், இவர் ஆத்திகர் அப்படிங்கிற எந்த பேதமும் இல்லாத ஒரு இயக்கம் வளர்த்திருக்கிறோம். குடும்பமாக இருக்கிறோம். எனக்கு இவ்வளோ நாளாக இவ்வளோ பேர் தெரியும். என் ஜாதி என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அது இவ்வளவு பொருக்கமாக இருக்கும். அதே மாதிரி 3 பேரை பாராட்டுறோம், மிக முக்கியம். அதே மாதிரி பொன்ராஜ், அதே மாதிரி மற்றவர்கள். ஜாதிங்கிறது செயற்கையாக வந்தது, பார்ப்பனர்கள் உருவாக்குனது. அதை தாண்டி ஜாதி மதம் எல்லாம் தாண்டி மனிதர்கள் ஒற்றுமை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அனைவருக்கும் அனைத்தும். இதுதான் இந்த அனைவருக்கும் அனைத்தும்னு சொல்லுகிற போது நண்பர்களே, பார்ப்பனர்களை கூட நாம் நீக்கிவிடவில்லை. அவர்களுக்கும் அவர் பங்கு உண்டு. 3%, 3%. அதுதான் பெரியார் சொன்னார், கம்யூனல் ஜீவோ வகுப்புரிமையில். ஆனால் இல்லையே, நான் மட்டும்தான் படிப்பேன், நீ படிக்கக்கூடாது, நீ மீறி படிக்கக்கூடாது. எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நிறைவுபடுகிறேன். என்னென்னா இந்த பாருங்கள், மனு தர்மம் இதை ஒழித்து, இது அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம். இது பாசிசம் பற்றி சொன்னார் ஜெயபால் அவர். இன்றைக்கி பாசிஸ்ட் ஆட்சி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்குன்னா இதில் என்ன போட்டிருக்காரு? இந்த நமக்கு நாமே வழிகொண்டு சமத்துவம், ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், லிபர்ட்டி, இந்த 3 இதுக்கு நேர் விரோதம். இதை கொண்டு வரணும் என்று சொல்லித்தான் இந்த அரசியல் சட்டம் வந்த உடனே இதை ஒப்புக்கொள்ள முடியாது, இதை தூக்கி எறியணும்னு சொன்னது தான் ஆர்எஸ்எஸ். அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு வரையில் இது. இப்போ இதுவரையில் பல திருட்டுகளை கேள்விப்பட்டிருக்கோம். நாம் பல இடங்களில் பொருள் திருட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அல்லது வந்தது என்ன, இப்போ புது வார்த்தை வந்திருக்கு, ஓட்டு திருட்டுன்னு. அதுவும் வேலையே பயிரமையுது. யாரை பாதுகாப்பாக்கணுமோ அந்த தேர்தல் கமிஷனே இந்த ஓட்டு திருட்டுக்கு வந்து வடநாட்டில் ஒரு பெரிய இயக்கம் அதை அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாட்டிலையும் பீகார் மாதிரி இறக்கலான்னு நினைக்கிறாங்க. தலை நிமிர்ந்து நிற்போம், உங்களை குனிய விட மாட்டோம்னு சொல்கிற முதல்வர் நமக்கு பாதுகாப்பாளனாக இருக்கார். அதில் 2ஆம் தேதி கூட கூட்டம் போட்டிருக்காரு. சட்டவிரோதமாக எல்லாவற்றையும் செய்யணும்னு நினைக்கிறான். இஸ்லாமியர்களா அவங்க பேரை நீக்கணும், எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்களா நீக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நாம் எல்லாரையும் அனுப்பிச்சிக்கிறோம். யாருக்கும் விரோதிகள் அல்ல, அனைவருக்கும் அனைத்தும். இதுதான் இப்போ அந்த ஆட்சி அனைவருக்கும் அனுப்பக்கூடாது. ஜாதி மதம் அதுதான் மிக முக்கியம். பார்த்திங்களேன், நம்ம இந்த நாயகர் இருக்கிறதோடு தான் இவ்வளோ சகஜமாக இருக்கும். உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் என்ன நடக்குது பூராமே, நீ டாக்டர்கிட்ட உள்ளே போகிற, டாக்டர்கள் இங்கே இருக்கீங்க, ஹிப்போக்ரட்ஸ் ஒருத்தர்னு ஒன்று உண்டு. தொழில் முடித்தோடனே நான் யாருக்கும் வேற்றுமை பாராமல் எல்லோருக்கும் சிகிச்சை கொடுப்பேன் அப்படின்னு உறுதி பிரமாணம் எடுத்துக்கிட்டு தான் அவங்க பணிக்கு வருவாங்க. டாக்டர்களுக்கு தெரியும் போகாமல். ஆனால் ஆரியம் சனாதன் என்ன சொல்லுது, சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார் போகிறான்னா, நாத்திகனுக்கு வைத்தியம் செய்யாதே. என்ன அர்த்தம்? வைத்தியத்துக்கு போகிறான் அவன் ஆத்திகனான்றா முக்கியம், அவன் மருத்துவ பயனாளியா. அது கூட நோயாளிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு மாத்திரம் திராவிட மாடல் ஆட்சி அது உத்தரவாகவே போட்டுட்டாரு நம்முடைய முதல்வர் அவர்கள்.
அந்த அதில் நோய் உள்ளவர் அவருக்கு அதுதானே பார்க்கணும். டாக்டரில் அதுதானே பார்ப்பாங்க. போன உடனே நீங்கள் என்ன ஜாதிங்க அப்படின்னா கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதை உனக்கு என்ன கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படி சொல்ல முடியுமா? ஆனால் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வேகமாக போய் இப்போ என்ன பண்ணுறான், உத்தரப்பிரதேசத்தில் போய் பார்க்குறேன். கர்ப்பிணி பெண். ஓ, நீ முஸ்லீம் பெண்ணா? நான் பார்க்க மாட்டேன். யார்? மருத்துவர். கீழே தள்ளுறேன். வாத்தியாருக்கு படிக்க போகிறான். அவன் வாத்தியாராக இருக்கிற ஆசிரியர்கள் என்ன எல்லா மாணவர்களும் ஒன்று தானே. அங்கே போன உடனே நீ இஸ்லாமியனா சிறுபான்மையா? கிடையாது அப்படின்னு. இப்படி பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறத அழிக்கக்கூடிய அதை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்துகிறாங்க. ஆனால் நாம் எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லக்கூடிய பெருந்தே மனப்பான்மை தான் திராவிட இயக்கம், திராவிட அரசியல், திராவிட மாடல். வந்தாருக்கும் வாழ்வழிக்கக்கூடியத பண்பாடு தான் நம்மகிட்ட. இதை காப்பாற்றணுமா இல்லையா? இந்த உரிமைகள் படிக்கிறோம், இன்றைக்கி ஏராளமாக படிக்கிறோம். தாய்மார்கள் தெரியும் நிம்மதியாக உட்காந்துருக்குறாங்க. என்ன காரணம்? மாதம் தவறாமல் இப்போ கலைஞர் உரிமை தொகை அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் பணம் வாங்குறவங்களாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். பணம் வந்துதான்னு தான் கேட்பீங்க போகாமல். அது எல்லாத்தோட அதுக்கு நம்ம முதல்வர் வச்ச பேர் இருக்குது பாருங்கள். அதில் தான் மான வாழ்வு இருக்குது. மிக முக்கியமாக எங்களுக்கு நீங்கள் ஒன்று வாங்கும்போது நம்ம கூச்சப்படுவோம். அவங்க கொடுக்குறாங்க நான் வாங்குறமேன்னு. கலைஞர் பேரால் கலைஞர் தொகை, கலைஞர் நினைவு தொகைன்னு பேர் வைக்கல அவர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை. உங்களுடைய உரிமையை நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளோ எடுத்துக்கிற காட்டுறோம். எங்களுக்கு இல்லைன்னு ஒரு எஜமானராக இல்லை, நீங்கள் வாங்குகிறவர்களாக இல்லை. சமத்துவம், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதை அந்த திட்டத்தில் கூட பெயரில் வச்சுருக்காங்க. அதுதான் திராவிட மாடல். ஆனால் அதில் கூட மற்றவர்களை இழிவுபடுத்துறதுக்காக மிக முக்கியம், வேற்றுமைப்படுத்துறதுனால மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த தத்துவம் மற்றபடி வரல. ஆகவே தோழர்கள், இன்றைக்கு இந்த அரங்கத்தில் நான் பேசினாலும் கூட எனக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டது. ஏன்னா என்னுடைய இங்கே பயிற்சி வகுப்பு இருக்கும்போது நான் பல ஊர்களுக்கு போய் கூட்டங்கள் பேசுவேன். அந்த 2-3 நாளில் இந்த தடவை பயிற்சி வகுப்பு வர முடியல. காரணம் நான் மருத்துவமனையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு வந்த உடனே இவ்வளோ அழகிய மாளிகையில் இந்த பசியையும் பொருட்படுத்தாமல், இந்த நேரத்தையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்து ஏராளமான அன்பளிப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் நினைக்கவே இல்லை வரும்போது. மிக முக்கியமாக இது அத்தனைக்கும் தந்தை பெரியார் கொள்கை எவ்வளவு வேறு ஒன்றி இருக்கிறது என்பதற்காகத்தான் மிக முக்கியம். ஒரு பெரிய வாய்ப்பு. எனக்கே மயக்க வர்ற அளவாக இருக்கு. நான் எதிர்பார்க்காத வர்ற அளவுக்கு நம்முடைய தோழர்கள். அதுவும் இங்கே வந்தால் யார் இருக்காங்க? விகேன்னு ஒருத்தர் வீட்டில் தங்குவோம். அவர் இடம் மாளிகையில் கூட்டம் போடுவோம், பயிற்சி வகுப்பு போயிடுவோம். 40 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி திண்ணையில் போய் படுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அற்புதமான இடம் இருக்குது. இன்னும் ஹோட்டலில் நாங்கள் போக வேண்டியதில்லை. இங்கே வந்தால் நேராக ஒரு அறையில் தங்கிக்குவோம். எல்லா வசதியும் இருக்குது. இவ்வளோ வசதியாக எங்களுக்கு சில நேரங்கள் உடல் வலி வருடாக்கும். ரொம்ப வசதியில் இருந்தால் எங்களுக்கு உடம்பு வலிக்குமே தவிர, ஏன்னா இது பழையாலே பாய்த்தவர்கள் போகாமல். அப்படிப்பட்ட 15,57,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்படிய பல ஊர்களில் இவ்வளோ குறுகிய காலம். ஒரு பக்கம் புயல், நேற்று பெரிய அளவில் நம்முடைய முதல்வருடைய விழா, இன்றைக்கு இந்த விழா. இதில் நீங்கள் எல்லாரும் மனமும் வந்து அது மட்டும் இல்லை, மொத்தமாக கூட அறிவிக்கலை. அவர் ஒவ்வொருத்தையும் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த பணம் உழைப்பினால் வரக்கூடிய பணம். இந்த பணம் இருக்க சாதாரணம் இல்லை. ஒவ்வொரு தாய்மாரும் சிறு குழந்தைகள்லாம் வந்தாங்க. அங்கே 80 வயசுலேருந்து 7 வயசு குழந்தை உள்பட பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியார் இல்லைன்னா, பெரியார் ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு இயக்கத்துக்கோ சம்மந்தப்பட்டவர்ல. எல்லோருக்கும் பெரியார், எல்லோருக்கும் உரியார். அதுதான் மிக முக்கியம். யாருக்கு அவர் உரியார் இல்லை, நரியாரை தவிர எல்லோரும். நரியார் ஒருத்தருக்கு தான் உரியலையே தவிர பெரியார் அனைவருக்கும் உரியார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செய்த உங்களுக்கு என்னுடைய இயக்க சார்பாக தலைதாழ்ந்த நன்றி.